மகாநதி சோபனாக்கு முன்னாடி வெறும் சோபனா தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க சீரியல் பண்றாங்க. நானும் அவங்களுக்கும் ஒரே வயசு. என்னோட ஒரு 6, 7 மந்த்ஸ் அவங்க சின்னவங்க. ஓகே. ஆனா வந்து நாங்க 2 பேரும் ஒரே இயர் தான். தூர்தர்ஷன்ல. எனக்கு வந்து ஒரு 8, 9 இயர்ஸ் தான் இருக்கும். அந்த கேளடி கண்மணிக்கு முன்னாடியோ, பின்னாடியோ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த செம்ல. எனக்கு வந்து அவங்கள அதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியும் ஷோபனாவ. நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து இது மகாநதி வந்து ஆஃபர் கிடைச்சது. கதை சொன்னாங்க. ரெட் லைட் ஏரியாலலாம் போ வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது, நாங்க கொஞ்சம் தயங்குனோம். ஆனா வந்து சொல்றோம் அப்படின்னு நாங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு சொல்றோம்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பேச்சே எங்களுக்கு திருப்பி வரல. அண்ட் வி கேம் டூ நோ மகாநதி சோபனாவ வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆ அப்ப எங்க அப்பா சொன்னது, அவங்க அப்பா இந்த மாரி ஒத்துக்க மாட்டாரே! இது ஏதாவது பண்ணுவாங்களா இருக்கும், ட்வீக் பண்ணுவாங்களா இருக்கும்னு அது மாரி தான் நடந்தது. ஆனா உண்மையிலே சொல்லப்போனா, நான் நடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு அழகா இருந்திருக்காது. மகாநதி சோபனா பண்ணது அப்படியே கமல் அங்கிளோட பொண்ணு மாதிரியே அப்படியே இருந்தது. கொஞ்சம் டிஃபரண்ட் லுக்காவும் இருந்தது. அதனால வந்து அந்த கேரக்டருக்கு அவங்க தான் கரெக்ட்டா சூட் ஆயிருப்பாங்க.